இப்போ நீங்கள் வேல்முருகன் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. ஆமா. என்ன திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அண்ணன் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும்னா அவர் இப்போ தான் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னார், முதல் நாள் வந்துருச்சு, அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு, நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன், நான் அப்படி நான் 10 வயசில் தமிழர் படையில் இருக்கும்போதே துப்பாக்கி ஏந்து போனவன் அப்படி இப்படின்னு ஒரு மிரட்டல் தோணியில் நான் இந்த வேல்முருகன்லாம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டான், என் சைடில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். 3 நாள் கழிச்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு அது பயங்கர வைரல் ஆகி அவர் மேலே ஒரு கெட்ட பேர் உண்டாகி பல பெண்கள் பல மக்கள் பப்ளிக், அது தாவேகா கட்சி சார்ந்தவர்களும் இல்லை, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க எந்த எதிர்ப்பும் இல்லை, மற்ற எங்கள் சைட்லேருந்தும் இல்லை, நான் ஜஸ்ட்டு அவர் இல்லைங்க, அவர் ஒரு திமுக எம்எல்ஏ, இது திமுக முதலமைச்சர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும், உங்கள் எம்எல்ஏவை சார்ந்தவர் ஏன் இப்படி பேசினாரு, கனிமொழி அக்கா கிட்ட கேட்கணும், ஒரு பெண்களுக்கு ஒன்றுனா வருவாங்களே இப்போ ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு இந்த தோனியில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் இந்த பிரச்சனைக்கு நான் விஜயனாவோ இல்லை தாவேக்காவையோ உள்ளே கொண்டே வரல. நான் முழுக்க இப்பவும் சொல்கிறேன், நான் முழுக்க நேத்திக்கு அந்த டிபேட்டில் அவர் கூட உட்காந்து பேசும்போது கூட நான் கேட்ட கேள்வி, என் சமுதாய மக்களை, என் தங்கச்சிகளை, பெற்றோர்களை, அவர்கள் பெற்றோர்களை ஏன் இழிவுபடுத்தி பேசுனீங்க?